இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ராஜாவின் அழைப்பு. கடந்த நாட்களிலே ராஜாவுடைய வல்லமையை குறித்து தியானித்தோம். ராஜாவுடைய வல்லமை எப்படி செயல்பட்டது என்று பார்த்தோம். ராஜாவுடைய மன்னிப்பு எப்படி செயல்பட்டது என்று பார்த்தோம். இன்று ராஜாவின் அழைப்பு. உலக பிரகாரமான ராஜாக்கள் உங்களை அழைக்க நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் ராஜாவின் அருகில் இருப்பதற்கு மிகவும் படித்தவர்கள், ஞானவான்கள், வசதி படைத்தவர்கள் என்று திறமை வாய்ந்தவர்கள் என்று பார்க்கிறோம். தானியேலை கூட ராஜா அவனுடைய திறமையினால தான் அவனுடைய ராஜாங்கத்தில் முதல் இடத்துல வச்சுருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜாங்கத்தில் யார் அழைக்கிறார் பாருங்க. அவருடைய சீடர்களாக மிகவும் சாதாரணமானவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், எளியவர்கள், ரொம்ப சாதாரண மக்களை அவர் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். இன்று நான் ஒரு சாதாரணமானவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் அவருடைய ராஜாவின் பணியை செய்வதற்கு. அவருடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஒரு சிலர்னு பார்க்குறோம். இந்த அழைப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குது. இது ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்தில் நமக்கு அழைப்பு கிடைக்காம போகலாம், பதவிகள் பட்டங்கள் கிடைக்காம போகலாம். ஆனால் இயேசு ராஜா அவருடைய ராஜ்யத்தில் உங்களை அழைக்கிறார். இங்கே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனத்தில் பார்க்குறோம். மத்தேயு என்கிற ஒரு ஆயக்காரனை ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்குறோம். இந்த மத்தேயு ஒரு வரி வசூலிப்பவன். மக்கள் எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு தொழில். ஏனென்றால் ரோமர்களோட ஆட்சி காலத்தில் யூதர்களிடத்தில் வரி வாங்கி அவங்கள ஆளுகை செய்கிற அல்லது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்களுக்கு கொண்டு வரி கட்டுற வேலை யாருக்கு தான் பிடிக்கும்? அப்படிப்பட்ட ஒரு எல்லாராலும் பகைக்கக்கூடிய, வெறுக்கப்படக்கூடிய ஒரு வேலையை தான் செய்துட்ருக்கிறார். ஆனால் இவர் கப்பர்நகூமில் வரி வசூலிப்பவராக இருக்கிறார். அது வியாபார மார்க்கமான இடம். அதுக்காகவே அதிகமான பணம் அங்கு கிடைக்கும் அவருக்கு லஞ்சமாக. ஸோ இவருக்கு அந்த மக்கள் இன்னும் லேவியர்கள், அதாவது வரி வசூலிப்பவர்கள் கூட, இந்த ஆயக்காரர்கள் கூட இவன் மேலே பொறாமைப்படுகிற ஒரு இதை பார்க்குறோம். ஆனால் இவருடைய உண்மையான பெயர் லேவியன் என்று பார்க்கிறோம். லேவி கோத்திரம் என்பது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரம் என்பது ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட கோத்திரம். ஆனால் இங்கு தன்னுடைய பணியை விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்ப பணியை விட்டுவிட்டு, ஒருவேளை பணத்திற்காக ஆசைப்பட்டு இந்த தொழிலை தெரிந்து கொண்டிருக்கலாம். இந்த மத்தேயுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா, அவர் மத்தேயு நற்செய்தி நூல் எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப அதிகமான வசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டு வசனங்கள். அப்போ இவர் நன்கு வேதத்தை கற்று தேர்ந்தவர் தான். ஆனால் ஒருவேளை பணத்துக்காக இந்த தொழிலை தெரிந்து கொண்டு இருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இவருடைய அந்த பழைய ஏற்பாட்டு வாக்கியங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் ஒரு கெட்ட குமாரனை போல தவறான இடத்துல இருக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் தவறான நம்முடைய மார்க்க தப்பி நாம் அலைந்தாலும் கூட, நாம் ஆண்டவரோட காட்டும் வழியை விட்டு நாம் தவறான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் கூட, ஆண்டவர் நம்ம மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவருடைய ராஜரீக பணியை செய்வதற்கு. அவருடைய அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக இங்கே அவனை கண்டார் என்று பார்க்கிறோம். இயேசு அவனை கண்டார் என்று மத்தேயு 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம செய்கிற தொழில், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வைத்து நம்மை கூப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி கூப்பிடலை. அவனை மனுஷனாக பார்க்கிறார். ஆண்டவர் அவனை மனிதனாக பார்க்கிறார். எந்த ஒரு மனிதனையும் குறித்து அவர் ஒரு தவறான முடிவுக்கு வரவில்லை. எந்த ஒரு தொழிலையும் குறித்து அவர் ஒரு தவறான முடிவுக்கு வரவில்லை. நம்முடைய ஆண்டவர் அவர் எல்லாரையும் மனிதனாக பார்க்கிறவர், மனிதனாக நினைக்கிறவர். ஒருவேளை உலகம் நம்முடைய பணிகளை குறித்து ஏளனம் செய்யலாம், நம்முடைய நிலைமையை குறித்து அவர்கள் பரிதாபமாக பார்க்கலாம், அல்லது அந்த நிலைமையை குறித்து பேசலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மனிதனாக
மனுஷனாக மனுஷியாக பார்க்கிறார். அவருடைய அன்பினாலே மாற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக அவர் பார்க்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், அவனுடைய அந்த மத்தேயு என்ற பெயருக்கு அர்த்தம் தெய்வ ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவனை தெய்வனுடைய ஈவாக காண்கிறார். ஒருவேளை அவனுடைய உண்மையான பெயர் லேவி என்றாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பெயர் மத்தேயு. அவனை தெய்வ ஈவாக காண்கிறார். ஒரு சாதாரண மனிதனாக மட்டுமல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இவனை நாம் ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அவனை தெய்வனுடைய ஈவாக கண்டார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் அவனை ஒரு அசுத்தத்தின் அல்லது அழிந்து போன அல்லது பின்வாங்கி போன ஒரு பாவ பழக்க வழக்கங்களிலே கரைபட்டு போன ஒரு மனிதனாக காணாமல் அந்த குப்பையிலிருந்தும் அவனை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து பொழுதிலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவர் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை மனிதனாக காண்கிறார், கடவுளின் ஈவாக காண்கிறார். அடுத்தபடியாக அந்த மத்தேயுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனிடத்துல ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை காண்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன செயல்கள் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தை அறிய வல்லவர். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உங்கள் எண்ணத்தில் சிந்தனைகள் உருவேற்படும் காரியத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன சிந்திக்க போகிறோங்கிறத கூட அறிந்திருக்கிறார். உலக பிரகாரமான ஒரு தாய் ஒரு குழந்தை என்ன செய்ய போகுதுங்கிறத செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதை விட ஆண்டவர் நம்ம அதை செய்கிறதுக்கு யோசிக்கிறத கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இங்கே மத்தேயுனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் அழைக்கும் அழைப்புக்கு அவன் அடிபணிகிற அந்த செயலை அவர் கண்டு கொண்டார். ஆகவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பின் சென்று வா. பின் சென்று வா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, என்னோடு ஐக்கியமாயிரு, நீ என்னோடு வந்துவிடு அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை கேட்ட உடனேயே மத்தேயு எல்லாவற்றையும் விட்டு, நாம் ஒருவேளை இதை செய்து முடிக்கலை, எனக்கு இத்தனை பொறுப்பு இருக்குது, இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னென்ன காரியங்களையெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன் ஆண்டவரேன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஜெபிக்கணுன்னா பல்வேறு காலையில் எழும்பி நிறைய பேர் ஜெபிக்கணுன்னா அதுக்கு முன்னாடி பல்வேறு காரியங்களை முடிச்சுட்டு ஜெபிக்கணும்னு போய் உட்கார்றோம். ஆனால் ஆண்டவர் உடனடியாக கீழ்ப்படிவது, உடனடியாக அவருடைய அழைப்புக்கு நாம் இணங்குவதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பழைய தொழில், பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் உடனே அந்த கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்தில் வந்து சேருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றும் நம்மை பார்த்து அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்றும் அவர் நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய பொறுப்பாக சீடர்களை வைத்திருந்தார். அந்த சீடர்களுக்கு பல்வேறு பணிகளை கொடுத்திருந்தார். இந்த அழைப்பு நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று ஒருவேளை நாம் அவருடைய அழைப்புக்கு மறுப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோமா, அல்லது இன்னொரு காலம் வரும் அப்போ நான் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா, அல்லது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு உடனே செவிமடுப்போமா, உடனே கீழ்ப்படிவோமா, ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கீங்கப்பா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, நம்முடைய அழைப்பு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறதுப்பா. இதை உணராது எத்தனையோ பேர் ஆண்டவரே, அதை தட்டி கழிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அதை காலதாமதப்படுத்துகிற எத்தனையோ பேர் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நம்முடைய அழைப்புக்கு ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமாக ஒரு ராஜாவோ ஒரு அதிகாரி அழைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக செல்லுகிறோம், எவ்வளவு பெருமையாக செல்லுகிறோம். ஆனால் என் தேவன் நீர் அழைத்து கொண்டே இருக்கிறீர் எங்களை உம்முடைய பணிக்கு, உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்திற்கு, ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு. ஆண்டவரே, நீங்கள் எங்களை அழைக்கிற அந்த அழைப்புக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் பிந்தி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமைக்கு சமம் என்று பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உடனே கீழ்ப்படிய உம்முடைய அழைப்பை ஏற்று செயல்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.